சின்னதா இருந்த ஏரியில கொக்கு ஒண்ணு காலை மடக்கிட்டு மீனுக்காக ரொம்ப நேரமா காத்துட்டு இருந்துச்சு. ச்சே! ஒரு மீன் கூட சிக்க மாட்டேங்குது. காலே வலிக்குது. கொக்கோட வாய்ஸ் கேட்டதும் ஒரு பெரிய நண்டு கொஞ்ச தூரமா பாதுகாப்பா இருந்துகிட்டு தலைய காட்டி பேசுச்சு. ஏ கொக்கு, நீ எவ்வளவு நேரம் மீனாலும் ஒரு மீன் கூட சிக்காது. வேற எங்கேயாச்சும் போய்க்கோ. ஏன் சிக்காது? இந்த ஏரி மீனுங்க எல்லாத்துக்கும் நான் தான் கைடன்ஸா இருக்கேன். நீ வந்து நின்னதுமே எச்சரிக்கை கொடுத்துருவேன். அதனால எந்த மீனுமே தண்ணிக்கு மேல வராது. மீன் கிடைச்சாதான் என்னோட பசி தீரும். இதுக்கு நான் என்ன செய்யணும்? நான் சொல்ற கண்டிஷனை ஏத்துக்கிட்டா மீன் கிடைக்கும். அதுக்கு நான் கேரண்டி. சரி, ஏத்துக்கிறேன். உன்னோட கண்டிஷனை சொல்லு. சொந்தக்காரங்களை பார்த்து பேசி ரொம்ப நாள் ஆச்சு. எனக்கு இப்ப அவங்களை பார்க்கணும் போல இருக்கு. என்னை கூட்டிட்டு போகணும். 2GB மேட்டர் இது. நான் கூட கண்டிஷன் சொன்னது பெருசா இருக்குமோன்னு பயந்துட்டேன். என்னோட கழுத்துல ஏறி உக்காந்துக்க. நான் மேல ஏறி உக்காந்துக்கிறேன். என்னோட சொந்தக்காரங்க எல்லாத்துக்கிட்டையும் கூட்டிட்டு போகணும். வார்த்தை தவற மாட்டியே. நான் தவற மாட்டேன். நீ உன் கேரண்டியை காப்பாற்றணும். திரும்பவும் உன்னை கொண்டாந்து இறக்குனதுக்கு அப்புறம் எனக்கு மீன் வேணும். கேரண்டி கொடுத்ததை மறந்துடாத. ஓ, ஷூர் ஷூர். கேரண்டியை மறப்பனா? கொக்கோட கழுத்துல நண்டு ஏறிக்கிச்சு. ஜிவ்வுன்னு பறந்து போய் இன்னொரு ஏரியில இறங்குச்சு கொக்கு. நீ சொன்ன மாதிரியே நடந்துக்கிட்டேன். ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்காம சீக்கிரமா வந்துரு. வந்துடுறேன். வெயிட்டிங்ல இரு. இந்த ஏரி மீனுக்கு கிடைக்குமா நான் ஆசைப்பட்டு போயிடாதேன். இது என் நண்டு மாமா கட்டுல இருக்கு. இப்படி சொல்லிட்டு சைடா நடந்து போய் மாமா நண்ட நல்லா விசாரிச்சுது. 1/2 மணி நேரம் கடந்த நிலையில கொக்கு பொறுமை தாங்காம கூப்பிட்டுச்சு. நண்டம்மா, வாமா. சொந்த உறவு பேசுனது போதும். அடுத்ததை காட்டு, கூட்டிட்டு போறேன். சரி சரி, மாமனை கட்டிக்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. இன்னைக்கு பேசி முடிவே செஞ்சுட்டேன். அப்பா அம்மா கிட்ட பேசி அடுத்த மாசம் உறுதியா கட்டிக்கிறேன்னு மாமா சொல்லிடுச்சு. ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ் வெங்காயமெல்லாம் எனக்கு மீனை கொடுத்ததுக்கு அப்புறம் சொல்லு. அடுத்ததை யாரை பார்க்கணும்? என்னோட சித்தி நண்டு பக்கத்துல இன்னொரு ஏரியில தான் இருக்கிறாங்க. அங்க என்ன கூட்டிட்டு போ. இந்த சந்தோஷமான விஷயத்த சித்தி கிட்ட தான் முதல்ல சொல்லணும். அந்த ஏரியிலாவது என்னோட பசிக்கு ஏதாவது மீன் கிடைக்குமா? பசி வயிற்ற கிள்ளுது. நெவர் நெவர். என்னோட சித்தி நண்டு கண்ட்ரோல தான் அந்த ஏரி மீனுங்க வாழுது. சித்தி ரொம்ப கண்டிஷன். கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோ. என்ன கொண்டாந்து பழைய இடத்துல இறக்கி விட்டதும் உன்னோட பசியை தீர்த்தர்றேன். சரி, வந்து ஏறி தொலை. என்னை ஏமாத்த மாட்டேங்கிற நம்பிக்கையில தான் உன்னோட கேரண்டியை நம்பி ஏரியா உன்னை சுமந்து அலையிறேன். ஒரு மீனை கொடுத்துட்டு ஏமாத்திராத. கொலை பசியில இருக்கேன். 10 மீனாவது வேணும். நண்ட கழுத்துல வச்சுக்கிட்டு மறுபடியும் இன்னொரு ஏரிக்கு பறந்து போச்சு கொக்கு. அங்க இறங்கின நண்டு சைடு காலால் நடந்து சித்தி நண்டை பார்த்துச்சு. அடடே வாமா, என் அக்கா மவளே. என்னை பாக்குறதுக்கு இப்பதான் உனக்கு நேரம் கிடைச்சதா? அடிக்கடி பாக்குற நிலைமையிலேயே நம்மள கடவுள் படைச்சிருக்காரு. 8 மைல் தாண்டி இந்த ஏரிக்கு வரணும்னா குறைஞ்சபட்சம் 6 மாசம் ஆகும். ஏதோ இந்த கொக்கு புனித்துல உங்களை பாக்குற சௌகரியம் கிடைச்சது. கொக்கு நம்ம லைஃப் லாங் எதிரியாச்சே. எப்படி அது மேல ஏறி வந்த? என்னால் நம்பவே முடியல. சித்தி நண்டு கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லுச்சு ஏரி நண்டு. பசியோட இருக்கிற கொக்கை ஏமாத்துறது ரொம்ப பாவம்மா. எந்த மீனுமே யாரோட கண்ட்ரோலையும் இருக்காதுன்னு அந்த ஏமாளி கொக்குக்கு தெரியல. சரி சரி, இப்ப என் வந்த விஷயத்த சொல்லு. மாமா என்னை கட்டிக்கிறேன்னு சொல்லிடுச்சு. அதை சொல்லதான் வந்தேன். நீங்க தான் முன்ன நின்று எங்க கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். கண்டிப்பா வரேன். நான் வராம உன்னோட கல்யாணம் நடக்காது. சரி, நேரமாயிட்டே இருக்குது. அந்த கொக்கு கூட்டிட்டு போய் அதனோட பசியை தீக்கிறதுக்கு வழி பண்ணு. என்ன சித்தி, ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கலாம்னு வந்தேன். விரட்டுறதுலயே குறியா இருக்கீங்க. நீ மட்டும் தனியா வந்திருந்தா பரவாயில்ல செல்லம். ஆனா ஒரு கொக்கோட பசிக்கு கேரண்டி சொல்லிட்டு வந்திருக்கியே. பாவம், அதுவும் எவ்வளோ நேரம் தான் பசியை தாங்கும். உடனே கிளம்பு. சித்தி நண்டு சொன்னதை வேத வாக்கா நினைச்சுக்கிட்டு கொக்கோட கழுத்துல ஏறி தன்னோட பழைய ஏரிக்கே வந்துச்சு நண்டு. செம்ம டயர்ட் ஆயிடுச்சு. ரொம்ப நன்றி கொக்கு. இப்ப மீனுங்க கூப்பிட்டா எதுவும் வராது.
போயிட்டு நாளைக்கு வா. என்னது நாளைக்கு வர்றதா? மீன் கொடுக்குறேன்னு கேரண்டி கொடுத்தியே, அதை நம்பித்தானே ஏரிகளுக்கு கூட்டிட்டு போனேன். என்னை ஏமாத்தாத. ஆமா சொன்னேன், அது இன்னைக்குன்னு சொல்லலையே. நாளைக்கு வா, பேசிக்கலாம். இப்ப நீ கிளம்பு, எனக்கு தூக்கமா வருது. அடி பாவி, பொல்லாத நண்டுக்காரி, உன்னை உண்மையானவன்னு நினைச்சு ஒரு நாள் பூரா சுத்துனேன். என் பசியை தீக்காம ஏமாளி ஆக்கிட்டிய. உன்னையெல்லாம் உசுரோட விட்டு வைக்கிறதே தப்பு. பயங்கரமான கோபம் அடைஞ்ச கொக்கு வாயை திறந்து நண்டை விழுங்க போன சமயத்துல அங்க ஒரு காக்கா பறந்து வந்துச்சு. நண்டு தண்ணிகளை குதிச்சிருச்சு. அட முட்டாள் கொக்கே, உன்னை ஏமாத்தின நண்ட இப்ப திங்கலாம் நினைச்சியா? அத அப்பவே பண்ணியிருந்தா இவ்வளவு அலைச்சல் இருந்திருக்காது. என்ன சொல்ற? பின் என்னவா, ஏரி குளம் குட்டாயெல்லாம் பொது சொத்து தானே. இதுல யாரும் யாரையும் சொந்தம் கொண்டாட முடியாது. நண்டு உன்னை நல்லா ஏமாத்திருக்கு. அடாடா, இது தெரியாம ஏமாந்துட்டனே. நீ சொல்றது சரிதான் காக்கா. என்கிட்ட நண்டு பொண்ணு சிக்காமையா போயிடுவா. எனக்கு ரொம்ப பசிக்குது, ஏதாச்சும் உணவு கிடைக்குமா? தரேன் வா. நான் சாப்பிட்றதுக்கு ஒரு மீன் வச்சிருந்தேன், அதை சாப்பிட்டு இப்போதைக்கு பசியை தீர்த்துக்க. இனிமேலாவது ஏமாறாம இரு. மீனை கொடுத்துட்டு காக்கா பறந்துருச்சு. அப்பாடா, ரொம்ப நேரம் அலைஞ்சதுக்கு இந்த ஒரு மீனாவது கிடைச்சதே. நன்றி சொல்றதுக்குள்ள காக்கா பறந்து போயிடுச்சு. எனக்கு இது ஒரு நல்லது ஒரு பாடம். அந்த நண்டு பொண்ணு மட்டும் கிடைக்கட்டும், அடுத்த நாள் நண்டு பிரியாணி தான். காக்காவும் கொக்கும் பேசினதை நண்டு கேட்டுருச்சு. அதுக்கப்புறம் நண்டு வெளியே தலையே காமிக்கல. கொக்கு பல தடவை ஏரி பக்கம் வந்தும் ஏமாந்து தான் போச்சு.